எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்க. சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பேசும் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் அண்ட் சேஃப்டி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப நாளாக நான் வீடியோ போடவே இல்லை. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு கூட நான் சார்ட்டை காமிச்சு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ BTC USD நம்ம BTC USD இருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,969. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு கேண்டலை பாருங்கள், இந்த டெய்லி கேண்டல். ஸோ அதாவது நான் சொல்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஃபார்ம் ஆன கேண்டல் பாருங்கள். இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ அந்த ப்ரைஸுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கன்சல்டேட்டில் தான் இருக்குது, எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்கல. ஓகேங்களா? அப்படியே நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சிங்கன்னா கூட வீக்லியில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு பெரிய கேண்டல் இருக்குது, ஹேமர் கேண்டல், அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஃபார்ம் ஆயிருக்கு போன வார கேண்டல். ஓகேங்களா? ஸோ எந்த ரேஞ்சுக்கும் மார்க்கெட் ரெண்டு பக்கமும் பிரேக் அவுட்டும் ஆகல, பிரேக் டவுன் ஆகல. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவான முறையில் கன்சல்டேஷன் நடந்துன்னு இருக்குது. ஸோ நமக்கு ஃபர்தராக ஒரு புல்லிஷ் மூமெண்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இந்த ஐ நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,900 வச்சுக்கோங்க. 62,900க்கு மேலே கட்டாய் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ராங்கான கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஒருவேளை விக்கஸ்ட் கீழே உள்ளே வந்துச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக அகெயின் நம்மளுக்கு கீழே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஏரியாவில் ஒரு பெரிய கன்சல்டேஷன் நடந்துச்சு. அதனால் நம்மளுக்கு இந்த ஏரியா விட்டு ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். பிரேக் அவுட் நடந்தால் ப்ரைஸ் ஃபர்தராக அடுத்தடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றது பார்த்து நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு வீடியோவும் போட முடியல, அதே மாதிரி டெலகிராம்லும் அப்டேட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டில் இன் ரேஞ்சிங் மார்க்கெட்டில் எந்த பக்கம் நம்மளுக்கு பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ ஆனால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்த மூவை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ ரேஞ்சிங் மார்க்கெட்டில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வெயிட் தான் பண்ணோம், ஒன்று பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ ஆகிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா நம்ம வெயிட் பண்ணணும், அதுதான். ஓகேங்களா? ஸோ சிம்பிளான ஒரு வீடியோ தான். ஸோ சிம்பிளாக இது சொல்லிடலாம் வீடியோவில் அப்படின்னு சொல்லி தான் போட்டேன். ஓகேங்களா? ரைட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீட்டில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் லைஸ் இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு ஓன் லைஸ் பண்ணிட்டு இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.